சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான கேள்வி பதில்கள் பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகம் முதலில் யாரால் மற்றும் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? ஆப்ஷன் பி, தயாராம் சகானி 1921ஆம் ஆண்டு. 1922இல் ஆர்டி பானர்ஜி என்பவரால் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டு தயாராம் சகானி என்பவரால் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. 1922ஆம் ஆண்டு ஆர்டி பானர்ஜி என்பவரால் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ என்ற சிந்து சமவெளி சொற்களின் பொருள் முறையே என்ன? ஆப்ஷன் ஏ, புதைக்கப்பட்ட நகரம் மற்றும் சுடுகாட்டு மேடு. ஹரப்பா என்றால் புதைக்கப்பட்ட நகரம், மொஹஞ்சதாரோ என்றால் சுடுகாட்டு அல்லது இடுகாட்டு மேடு. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? ஆப்ஷன் சி, வெண்கல காலம். சிந்து சமவெளி மக்கள் வெண்கலத்தால் ஆன கருவிகளையும் பொருட்களையும் பயன்படுத்தியதால் இது வெண்கல கால நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மை உலோகம் எது? அவர்கள் அறியாத உலோகம் எது? ஆப்ஷன் சி, செம்பு அறிந்த உலகம், இரும்பு அறியாத உலகம். சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரை பற்றிய அறிவு இல்லை. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ, 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்களுடைய உதவியால் நிறுவப்பட்டது. இவர் ஒரு நில அளவையாளர். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இது நிறுவப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் புகழ்பெற்ற பெருங்குளம் அமைந்திருந்த நகரம் எது? ஆப்ஷன் சி, மொஹஞ்சதாரோ. அந்த குளத்தின் சுவர்களில் நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது. உலகின் முதலில் கட்டப்பட்ட செயற்கை கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, லோத்தல். இது குஜராத் மாநிலத்தில் உள்ளது. சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் இது அமைந்துள்ளது. இது சிந்து சமவெளி மக்களின் கடல்சார் வணிகத்திற்கு சான்றாகும். சிந்து சமவெளி மக்களின் கட்டடங்கள் கட்ட பயன்பட்ட சுட்ட செங்கற்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன? ஆப்ஷன் பி, அவை கடினமானவை, வலுவானவை மற்றும் நீரால் கரையாதவை. தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்ட ராகிகர்கி கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி, ஹரியானா. இது ஹரப்பா காலத்து தானிய களஞ்சியமாகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லை எது? ஆப்ஷன் பி, தைமாபாத். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. வடக்கு எல்லை மாண்டா. இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. கிழக்கு எல்லை ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேச மாநிலம். மேற்கு எல்லை சுர்கா ஜண்டோர். இது பாகிஸ்தான் எல்லையில் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண் சிலை எங்கு கிடைத்துள்ளது? ஆப்ஷன் பி, மொஹஞ்சதாரோ. சர் ஜான் மார்ஷல் இதை 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை நம்ப முடியவில்லை என்று கூறியுள்ளார். சிந்து சமவெளி மக்கள் அளவிடுவதற்கு பயன்படுத்திய மிகச்சிறிய அளவீடு எது? ஆப்ஷன் ஏ, தந்தத்தினால் ஆன அளவுகோல். இதன் நீளம் 1704 மில்லிமீட்டர். இது குஜராத்தில் உள்ள லோத்தலில் கிடைத்தது. மொஹஞ்சதாரோவை உலகின் பாரம்பரிய தலமாக அறிவித்த அமைப்பு எது? ஆப்ஷன் பி, யுனெஸ்கோ அமைப்பு. இது 1980ஆம் ஆண்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டது. சிந்து சமவெளி நாகரிகம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி, சர் ஜான் மார்ஷல். இவர்தான் இந்த வார்த்தையை அதிகாரப்பூர்வமாக 1924இல் அறிவித்தார். நிலத்தை உழுததற்கான சான்றுகள் எந்த சிந்து சமவெளி தளத்தில் கிடைத்துள்ளன? ஆப்ஷன் ஏ, காளிபங்கன். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகர அமைப்பு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? ஆப்ஷன் ஏ, 2 பகுதிகள், மேல் நகர அமைப்பு மற்றும் கீழ் நகர அமைப்பு. மேல் பகுதி கோட்டைகள், நிர்வாக கட்டிடங்கள், தானிய களஞ்சியங்கள் மற்றும் பெரிய குளியலறைகள் இருந்தன. கீழ்ப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் வாழ்ந்தனர். சிந்து சமவெளி மக்கள் ஆடை தயாரிக்க முதன்மையாக எதை பயன்படுத்தினர்? ஆப்ஷன் பி, பருத்தி மற்றும் கம்பளி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கார்னீலியன் என்று அழைக்கப்படும் சிவப்பு நிற மணிக்கற்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட மையம் எது? ஆப்ஷன் ஏ, லோத்தல், குஜராத் மாநிலம். மெசபடோமியோவுக்கும் சிந்து சமவெளிக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது என்பதை உறுதிப்படுத்தும் உருளை வடிவ முத்திரைகள் எங்கு கிடைத்தன? ஆப்ஷன் பி, மெசபடோமியோவில், இன்றைய ஈராக் மற்றும் குவைத். மெசபடோமியோ அரசன் நாரம் சின் என்பவரால் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு உள்ளது. சிந்து சமவெளி நாகரிகம் எப்போது வீழ்ச்சியடைய தொடங்கியது? ஆப்ஷன் பி, கிமு 1900. எதன் காரணத்தால் வீழ்ச்சியடைந்தது? வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்புகள் மற்றும் ஆற்றுப்போக்கு காரணமாக வீழ்ச்சியடைந்தது.
கேள்விகளின் தொடர்ச்சியை பார்ட் 2ல பார்க்கலாம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம்.